இது உங்கள் நியூஸ் 5. கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கோவை அத்லெட்டிக் கிளப், SSVM பள்ளி மற்றும் பார்க் கல்வி நிறுவனங்கள் இணைந்து 24வது கோடைக்கால பயிற்சி முகாமின் தடகள போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு தடகள சங்க முன்னாள் செயலாளர் நீல சிவலிங்க சுவாமி நினைவாக நடத்தப்பட்டது. இவரது நினைவாக நினைவு கோப்பை தடகள போட்டிகளில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு கலந்து கொண்டனர். கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்து 8 வயது முதல் 19 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்கள் போட்டிகளில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியினை KATC சேர்மன் ஜாக்வட் விஜயகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இதில் ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியினை மாவட்ட தடகள சங்கம் துணைத் தலைவர் சரவணா காந்தி மற்றும் அமர் ஆர்கானிக் ராஜேஷ் ஆகியோர் ஏற்றினர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் பார்க் கல்வி நிறுவனங்களின் தலைவர் அனுசியா ரவி, கோவை அத்லெட்டிக் கிளப் தலைவர் சுமன் மற்றும் கோவை ரமேஷ், டாக்டர் ஜான் சிங்கராயர், செயலாளர் சம்சுதீன், மூத்த பயிற்சியாளர் நந்தகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவை மாவட்ட தலைவர் சீனிவாசன் செய்திருந்தார்.